பிஸியாக இருந்துட்டேன். உங்களுக்கு பின்னாடி ஒரு மரத்தில் ஏதோ ஒரு பிளாக் கலரில் இருந்துச்சு. அது சிசிடி கேமரா மாதிரி இருந்துச்சு. அது பேப்பர் போல். அது என்னன்னு கேட்டேன். அது சுற்றி சுற்றி பார்க்குறாரு. இங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது. லாஸ்ட் அப்புறம் அந்த சிஸ்டர் சொன்னோன்னே, உங்கள் பின்னாடி கருப்பு கலராக ஏதோ இருக்குது, அது ஏதோ பேப்பர் சிஸ்டர் அப்படின்னாரு. கடைசியில் மரமே ஏறிட்டீங்க போங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் மரம் ஏறுவீங்கன்னு. அப்படிலாம் ஏறலாமா? கோல்டு ப்ரோ, ஐயோ நீங்களும் பார்த்துட்டீங்களா? போச்சுடா, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் தான் பார்த்தேன். நான் வந்ததுனால தானே நீங்கள் மரம் ஏறினீங்க. அது எனக்கு கொடுத்து வச்சிருக்கு அந்த லைவ். அப்போ எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஸ்கிப் பண்ணும்போது வந்தது. அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகி வந்தேன். நீங்கள் தான் கேட்டதா என்னன்னு எனக்கு யார் கேட்டாங்கன்னு ஞாபகம் இல்லை. நானும் கேட்டேன், அடுத்து அந்த சிஸ்டரும் கேட்டாங்க, லைவ் ஓனரும் கேட்டாங்க அது என்னது அப்படின்னா. நான் அது என்னதுன்னு கேட்டேன். அவங்க சிசிடி கேமராவான்னு கேட்டாங்க. அவர் சுற்றுறாரு, தனக்கு பின்னாடி தலைக்கு பின்னாடி தான் இருக்குது. சுற்றி சுற்றி பார்க்குறாரு எதை கேட்குறாங்கன்னு. கோல்டு கிங்க, நாங்கள் சின்ன வயசில் தென்னை மரம் ஏறி பழகினதுனால எனக்கு அது பெரிய விஷயமா படலை. அப்போ ஏறினீங்க, உங்கள் வெயிட் அந்த மரம் தாங்குச்சு. இப்போ உங்கள் வெயிட் தாங்குமா? மரம் தாங்கும். அந்த கொப்புளையெல்லாம் கால் வச்சு அது பலம் இல்லைன்னா அவ்வளோதானே. அதுக்கு தான் பயந்தோம். நான் இங்கே உயிரே இல்லை எனக்கு. அச்சோ இவர் பாட்டுக்கு ஏறுறாரு அப்படின்னு. அந்த சிஸ்டருக்கு சிரிப்பு. நான் கமெண்ட் பண்ணுறேன் எல்லாரும், ஐயோ கொப்பு உடைய போகுதுன்றாரு ஒருத்தர் இவர் கீழே விழ போகிறாருன்றாரு. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் சிரிப்பு. லைவ் ஓனர் சிரிச்சிட்டே இருந்தாங்க. நாங்கள் சொன்னோம், இறங்க சொல்லுங்கள் சிஸ்டர், இறங்க சொல்லுங்கள் சிஸ்டர்னு. கோல்டுக்கு அது தெர்மாக்கோல் பேக்கு. ஓ, அது எதுக்கு அங்கே மாட்டியிருந்தாங்க? அந்த இடம் ஆக்சுவலாக என்னது, ஸ்கூலா? உங்கள் வீட்டு பக்கமா அது? கோல்டுக்கிங்க அது காலையில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு யோகா பண்ணுற இடம். ஆ ஆமாம் ஆமாம், நிறைய அந்த இது எக்ஸசைஸ் மிஷின்லாம் இருந்தது இல்லைங்க. பார்க்குக்கு போல அது. வீடு பக்கமா அப்போ? உங்கள் பையன்கிட்ட எதையோ எடுத்துகிட்டு வர சொன்னீங்களே, என்னமோ போனா ஏதோ சார்ஜரா என்னது எடுத்துகிட்டு வர சொன்னீங்க? பாடுறதுக்கு ஏதோ எடுத்துகிட்டு வர சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். என்னதுன்னு மறந்து போச்சு எனக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அந்த லைவ். கோல்டு கிங் அடுத்த நாள் பார்க்கலையா? 2 நாகப்பாம்பு தோட்டத்தில் பிடிச்சோம். எம்மாடி, நல்ல வேளை நான் பார்க்கல, இல்லைன்னா தூங்கியிருக்கவே மாட்டேன் நான். அது லைவ்ல பார்த்தேன், காட்டினீங்க. உங்கள் சேனலில் போட்டிருக்கீங்களா? ஆ, எம்மாடி, பிடிச்சிங்களா? அதுக்கு தான் சொல்கிறது, மரத்துல எல்லாம் சும்மா கண் மூடித்தனமாக ஏறாதீங்க, அதில் ஏதாவது இருக்கும்னு. புரியுதா இப்போ? மரம் ஏற தெரியும்னா இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கணும்ல. கிங்கு ப்ரோ தென்னை மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே நாகப்பாம்பு பிடிச்சி பத்திரமா கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வந்தோம். ஷோ, அதுக்குள்ளெல்லாம் பார்த்து தான் இப்போ இருக்கணும். மட்டைக்குள்ளே ஒளிஞ்சிருந்துருக்கு இல்லையா? பசங்கள்லாம் விளையாட விடக்கூடாது. அது தோட்டம், ஸ்கூல் இல்லை. ஓகே ஓகே ஓகே. பார்க் மாதிரி தெரிஞ்சானா?